தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சகல கனமும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரம் புகழும் உண்டாவதாக. இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய ஒரு தலைப்பு, உயிர்த்தெழுந்த இயேசு 40 நாள் பூமியிலே என்ற தலைப்பு. இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு, உயிர்த்தெழுந்த இயேசு 40 நாள் பூமியிலே என்ற தலைப்பு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் 1:3 படி 40 நாள் அளவு இந்த பூமியிலே அவர் நடமாடிக்கொண்டு தரிசனம் கொடுத்து கொண்டு சீசர்களை சந்தித்து கொண்டு 40 நாள் அளவு இந்த பூமியில் இருந்தார். பரலோகத்துக்கு போகலை. ஏற்கனவே புனித வெள்ளியிலே ஆண்டவராகி இயேசு சிலுவையிலே மரித்து காவல் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் என்று சொன்னேன். 1 பேதுரு 3:18-19 படி நோவா காலத்திலே மரித்த ஆவிகளுக்கெல்லாம் அவர் பிரசங்கித்தார். ஏனென்றால் அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல யாரையும் அனுப்ப முடியாது. வார்த்தையாக இருந்த இயேசு மனுஷர்களை ரட்சிக்க மாம்சமானது போல ஆவியாக இருக்கிற அந்த ஆவிகளுக்கு சுவிசேஷம் சொல்ல யாரையும் அனுப்ப முடியாது. ஆகவே இவரே தான் போகணுமே தவிர வேறு யாரும் போக முடியாது. அந்த அடிப்படையில் அந்த காவல் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். 1 பேதுரு 4:6 படி செத்துப்போன அவங்கள தேவனுக்கு முன்னாடி நியாயந்தீர்ப்பு நாளிலே பிழைக்க வைக்க ஒரு வாய்ப்பு தவறுனாலும் அடுத்து ஒரு நியாயந்தீர்ப்பு நாளிலே அவங்க பிழைக்கும்படி அப்படிப்பட்ட ஆவிகளுக்கும் கூட சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதாக அங்கே சொல்லியிருக்கு. சுவிசேஷம் என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் கிடையாது. பழைய ஏற்பாட்டில் உள்ளது மோசேயின் ஆகமங்கள், சரித்திர புஸ்தகங்களே தவிர சுவிசேஷங்கள் கிடையாது. சுவிசேஷம் சொன்னாலே மார்க் 1:1 படி இயேசு கிறிஸ்துவை பற்றின தேவகுமாரண்டு அறிக்கை பண்ணுகிற அந்த நிகழ்வு, அந்த வார்த்தை, அந்த சத்தியம்தான் சுவிசேஷம் அல்லது நற்செய்தி என்று அர்த்தம். அந்த நற்செய்தி, உங்களுக்காக இயேசு பலியானார், உங்களுக்காக இயேசு இரத்தம் சிந்தினார், நீங்கள் பாவத்துக்காக அக்கினி கடலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, இயேசுவை தேவகுமாரன்னு விசுவாசித்தாலே நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியும் என்ற அந்த வாக்கு, அந்த சத்தியம்தான் உள்ள காரியம். ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த சத்தியத்தை காவல் உள்ள ஆவிகளுக்கு இயேசு பிரசங்கித்தார். பிரசங்கித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அது போன 20ஆம் தேதி ஈஸ்டர் பண்டிகையாக உலகமெல்லாம் கொண்டாடினோம். உயிர்த்தெழுந்த இயேசு பரலோகத்துக்கு போயிடல, இந்த பூமியிலேயே 40 நாள் இருந்தார். இந்த 40 நாளில் என்னென்ன தரிசனம் கொடுத்தார், ஜனங்க அவரை பற்றி என்னென்ன சொன்னாங்க, இந்த பூமியிலேயே 40 நாள் அளவு அவர் இருந்து என்ன வார்த்தைகளை சொன்னார், கடைசியிலே அவர் பரலோகத்துக்கு போகும்போது என்ன சொல்லிட்டு போனார் என்ற அந்த நிகழ்ச்சிகளை, அந்த காரியங்களை, அந்த சத்தியங்களை ஒரு 8 பகுதியாக சுருக்கமாக பிரித்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதலாவதாக, உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்தேகப்பட்டார்கள். மத்தேயு 28:17 படிங்க. அங்கே உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்டு பணிந்து கொண்டார்கள், சிலரோ சந்தேகப்பட்டாங்க. 2 கூட்டம் இருந்தது. உயிர்த்தெழுந்த இயேசுவை அவருடைய சீடர்களே நம்பக்கூடிய ஒரு கூட்டமும் இருந்தது, சந்தேகப்படக்கூடிய கூட்டமும் இருந்தது. சந்தேகம் நமக்கு இருக்கவே கூடாது. இயேசு உயிரோடு இருக்கும்போதே சொன்னார்ல, 3ஆவது நாள் உயிர்த்தெழுவேன் அப்படின்னு சொன்னார்ல, அதை அவங்க நம்பலை. சும்மா ஏதோ ஒரு ஞான அர்த்தத்தில் சொல்கிறாருன்னு நினச்சிருப்பாங்க.
ஏன்னா லாசர் உயிரோடு எழுந்திருப்பான் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்லும் போது மார்த்தாள் ஆமாம் ஆண்டவரே கடைசி நாளில் எல்லாரும் எந்திரிக்கும் போது எந்திரிப்பான்னு தான் அந்த அம்மா சொல்லிச்சே தவிர இப்போ உடனே இயேசு சொல்கிறது செய்ய போகிறாருன்னு அந்த அம்மா நினைக்கல, தெரியல. அதனால தான் இயேசு சொன்னார், நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றும் மறியாமலும் இருப்பான். மாத்தாலே இதனை விசுவாசிக்கிறியா அப்படின்னு கேட்குறார் யோவான் 11:25. ஆகவே ஜனங்க ஓரளவில் முடிஞ்ச அளவில் மாம்ச ரீதியில் இருக்கிறதுனால சுய புத்தியில் ஜென்ம சுபாவத்தில் நம்ப முடியாது, பொதுவாக நம்ப முடியாது. அந்த மாதிரி சிலர் சந்தேகப்பட்டாலே அதுவும் விசுவாசிகள் சந்தேகப்பட்டாலே அவங்க வாழ்க்கையில் ஜெபத்தில் பதில் நிச்சயமாக கிடைக்காது. யாக்கோப்பு 1 எடுங்க. யாக்கோப்பு 1 5-8 வரை படிங்க. ஞானத்திலே ஒருவன் குறைவுள்ளவனாய் இருந்தா யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் எந்த வகையிலேயாவது சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடல் அலைக்கு அவன் ஒப்பா இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினைக்க கூட கூடாது. அவன் இருமனமுள்ளவன், தன் வழிகள் எல்லாவற்றிலும் நிலையற்றவனாக இருக்கிறான் இருக்கு. தேவ பிள்ளைகளே, நமக்கு ஒரு எச்சரிப்பு. வசன அடிப்படையில் நீங்கள் ஜெபிக்கும் போது நிச்சயமாக அந்த ஜெபம் கேட்பார். நீங்கள் அதை புரிஞ்சுக்கிங்க. எதையாகிலும் ஒரு சித்தத்தின்படி கேட்டால் 1 யோவானில் 5:14 இருக்கு. நம்ம எதையாகிலும் ஒரு சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றிய நாம் கொண்டு இருக்கிற தைரியம் இருக்கு. லேலுயா. வசனத்தில் கேளுங்க, இந்த மாதிரி செய்யுங்க, இந்த மாதிரி நான் கொடுப்பேன்னு வசனத்தில் சொல்லியிருந்தா அது நிச்சயமாக பொய் சொல்லாது, வசனம் நடக்கும். அந்த வசன அடிப்படையில் தேவ சித்தப்படி நாம் ஜெபிக்கும் போது அதில் சந்தேகப்படவே கூடாது. அந்த ஜெபம் வசன அடிப்படையில் கண்டிப்பாக நடக்கும். அதை நம்ம விசுவாசித்தான் ஆகணும், நம்பி தான் ஆகணும். அந்த நம்பிக்கை ஒருபோதும் நம்ம வீண் போகாது. நம்ம ஜெபத்துக்கு பதில் இல்லாத காரணம் இருமனம். கிடைக்குமா கிடைக்காதா, போகலாமா வரலாமா, இயேசுவும் வேணும் உலகம் வேணும், சோசியும் பார்ப்போம் குறியும் பார்ப்போம், தாயத்தும் கட்டுவோம், துண்ணூறும் போசுவோம், கோயிலுக்கும் வருவோம். 2 நினைவு நமக்கு இருந்தால் அது நல்லா இருக்குது. இப்போ 2 டாக்டர்கிட்ட நீங்கள் ஊசி போடுறீங்க, காய்ச்சல் சுகமாயிடுச்சு. எந்த டாக்டர் போட்ட ஊசியில் சுகமாகுது ஆச்சுன்னு எப்படி தெரியும்? தெரியாதுல்ல. இன்றைக்கி உலகம் முழுவதுக்கும் நான் ஆசீர்வதிப்பேன். உலகம் முழுவதும் தண்ணி வரும், மழை வரும், சீதோசனம் வரும், விவசாயம் நடக்கும். இனிமேல் நான் முழுசாக அழிக்க மாட்டேன். உள்ளத்தில் ஆண்டவர் தீர்மானித்து இந்த பூமியில் அன்னைக்கே சொல்லிட்டார். ஆதியாகமம் 8:22 நோவா காலத்துக்கு பிறகு சொல்லிட்டார். அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஜனங்க கர்த்தர் சொன்னது நிறைவேறுது, அவர் எல்லாருக்கும் ஆகாரம் கொடுக்குறார், தண்ணி கொடுக்குறார், மழை கொடுக்குறார், சூரியன் கொடுக்குறார், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார் என்ற அந்த ஒழுங்க, அந்த ஆண்டவருடைய வார்த்தையை எல்லாருக்கும் தெரியாதனால அவங்கவங்க ஒரு சாமியை கும்பிடுறாங்க, அவங்கவங்க ஒரு கடவுளை கும்பிடுறாங்க, அவங்கவங்க ஒரு விக்கிரகங்களை வச்சு கும்பிடுறாங்க. அதுக்கு பொதுவாக ஆட்டோமேட்டிக் நடக்கிறதுனால அதுதான் நடக்குது, அதுதான் செய்யுதுன்னு இவன் நினச்சிக்கிறான். இதுதான் காரியம். ஓசியா புஸ்தகத்தில் எண்ணெயும் திராட்சரசத்தையும் நான் அவர்களுக்கு தானியத்தையும் விளைய செய்தேன், அவங்க அதை பாகாருடையதாக ஆக்கினாங்கன்னு கர்த்தர் சொல்கிறார்.
பாகால்லாம் ஒரு விக்கிரகம், அது ஒரு சாமியை பேரை வச்சுக்கிட்டு இன்றைக்கு மாதிரி நிறையா இருக்குது. அப்படித்தான் அவங்க அதை நினைச்சாங்களே தவிர இன்றைக்கி உள்ளவங்க அப்படி தான் நினைக்கிறாங்க. நான் அந்த கோயிலுக்கு போனேன் நடந்துச்சு, இந்த சாமிக்கு போனேன் நடந்துச்சு. போகாவிட்டாலும் நடக்கத்தான் செய்யும். எல்லாருக்கும் கடவுள் தண்ணி கொடுக்குறார், எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். ஒருவராவது அவருடைய சித்தத்துக்கு மாறானவங்க, அவருடைய ஆதாமுக்கு ஜீனுக்கு அப்பாற்பட்ட வேற்று கிரகத்திலிருந்து யாரும் வரல. எல்லாமே ஆதாமுடைய ஜீன் தான். ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் ஏவாள் தான் தாயானவள். அப்போ எல்லாருக்குமே அவர் இரக்கம் பாராட்டுறாரு, எல்லாருக்கும் ஆகாரம் கொடுக்குறாரு, தண்ணி கொடுக்குறார். அந்த அடிப்படையில் அவன் கும்பிட்டாலும் சரி, கும்பிடாவிட்டாலும் சரி, நினைச்சாலும் சரி, நினைக்காவிட்டாலும் சரி, ஒரு ஜெயிலில் எத்தனை கொலைகாரங்க இருக்காங்க, கொள்ளைக்காரங்க இருக்காங்க, எத்தனை பாலியல்காரங்க இருக்காங்க, சின்ன குழந்தைகளை கெடுத்தவங்க போக்சோ சட்டத்தில் எத்தனை பேர் இருக்காங்க, அத்தனை பேருக்கும் சாப்பாடு கொடுக்குறாங்க, தண்ணி கொடுக்குறாங்க, குளிக்க தண்ணி கொடுக்குறாங்க, காற்றோட்டம், அவங்களுக்கு எல்லா வசதியும் ஜெயிலில் செஞ்சு கொடுக்குறாங்க. குற்றவாளியை தான். ஆனாலும் ஏன் கொடுக்குறாங்கன்னா, நீதிமன்றத்தில் அவங்க தண்டிக்கப்படணும் அல்லது விடுதலையாகணும். அது வரைக்கும் குற்றம் சாட்டப்பட்டவங்க மனிதர்களாக இருப்பதுனால, மனிதனுக்கு மனிதன் பட்டினி போட்டு கொள்றதல்ல, அவங்கள பாதுகாக்கணும் என்ற மனிதாபிமான அடிப்படையில் தான் ஒரு மனுஷனே சிறை அதிகாரிகளே கைதிகளை பாதுகாக்கிறாங்க. ஒரு குற்றவாளிகளுக்கு கைதிகளை பாதுகாக்கிற அரசாங்கம் இருக்குமானா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற சர்வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் இரக்கமும் மன உருக்கம் உள்ளவராக இருக்கார். அவரை வயதாலும் திட்டினாலும் இறக்க செய்யக்கூடியவராக இருக்கார். உங்கள் குழந்தைங்க உங்கள் பேச்சு கேட்காவிட்டாலும், உங்களை மதிக்காவிட்டாலும், உங்களை விட்டு தூரமாக போனாலும், எனக்கு அம்மாவே அப்பாவே வேண்டாம்னு இன்னொருத்தனை கூட்டிகிட்டு ஓடினாலும் நீங்கள் இரக்கம் பாராட்டுறது இல்லையா, பாவப்படுறது இல்லையா, அந்த அவங்கள பற்றி நினைக்கிறது இல்லையா, சங்கடப்படுறது இல்லையா? பொல்லாதவர்களாகி நாம் நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும்போது தேவன் எல்லாரையுமே நேசிக்கிறார், எல்லாருக்கும் உதவி செய்ய ஆவலாக இருக்கிறார், எல்லாருக்கும் கிருபை கொடுக்க நினைக்கிறார். அதை அவங்க பாகாலுடையதாக, விக்கிரக ஆராதனையாக அல்லது இயற்கையாக நினைக்கிறாங்க. இதுவே தவிர வேற அல்ல. எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடு இருக்கிறார், எல்லாருக்கும் உதவி செய்கிறார். ஆனால் அவங்க நினைக்காவிட்டாலும் அவருடைய மக்கள், அவருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த கூட்டம் சந்தேகப்படும் போது வேதனைப்படுவார். போன வாரம் என் பேரன் யோவான ஒரு வசனம் சொன்னால், இயேசு கண்ணீர் விட்டார். யோவான் 11:35 இயேசு கண்ணீர் விட்டார். ஒரே வார்த்தை. ஏன் அப்படின்னா, ஜனங்க குருடைய கண்களை திறந்த இவனை சாகாமல் இருக்கவும் பண்ணக்கூடாதா, ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, நம்பிக்கை இல்லாமல் பேசுகிறாங்க. இயேசு மிகவும் ஆவியில கலைந்து வேதனைப்படுறாரு, கண்ணீர் விடுறாரு. ஜனங்க இன்னும் என்னை நம்பாமல் இருக்காங்களே. லாசருக்காக கண்ணீர் விடலை, லாசரை தான் எழுப்ப போகிறாரு. லாசருக்காக ஏன் கண்ணீர் விடணும்? நம்முடைய அவிசுவாசத்துக்காக, நம்முடைய சந்தேகத்துக்காக அவர் கண்ணீர் விடுகிறார். தேவன் அறியாதவனாக இருந்தால் பரவாயில்ல, எவ்வளவோ அற்புதத்தை செய்த என்ன அடுத்து ஒரு அற்புதம் செய்வார் என்று ஏன் நம்பாமல் இருக்காங்க, செய்ய சந்தேகப்படுறாங்க. அது நினைக்கும் போது அவர் ரொம்ப வேதனைப்படுறார். மக்களே, எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார் நம்ம வாழ்க்கையில். இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாள் முதற்கொண்டு மற்றவங்களுக்கெல்லாம் தெரியல, நமக்கு தெரியுது. உங்கள் பின்னாடி வாழ்க்கையை திரும்பி பாருங்கள். எத்தனை பண கஷ்டம், எத்தனை போராட்டம், மன உளைச்சல், எவ்வளோ குடும்ப பிரச்சனை, எல்லாத்தையும் ஆண்டவர் அற்புதமாக சந்தித்தார். வெள்ளம் போல சத்துரு வரும்போது துரத்தி அடித்தார். உங்கள் பண தேவைகளை அற்புதமாக சந்தித்தார். உங்கள் பிள்ளைகளுக்கு இறங்கினார். உங்கள் கண்ணீரை கண்டார். அதெல்லாம் திரும்பி பார்க்கும்போது அடுத்து சந்தேகப்படவே கூடாது.
இம்மட்டும் நடத்தினவர் இனியும் செய்வார், நடத்துவார் என்ற நம்பிக்கை தான் நமக்கு இருக்கணுமே தவிர எந்த வகையிலும் இருமனம் இருக்கக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. சந்தேகப்படுகிற எவனையும் அற்புதங்களை அவன் பெற முடியாது, கஷ்டம்தான். அதை நம்ம மாற்றிக்கிறோம். ஒன்று. ரெண்டாவதாக, இயேசுவை அந்நியராக நினைச்சாங்க. லூக்கா 24 அதிகாரம் 15 - 18 வரை எம்மாவூர் சீசர்களுக்கு தரிசனமாகி அங்கே அவங்களோடு நடந்து போயிட்டு இருக்காரு. இந்த 40 நாளில் நடந்த நிகழ்வு தான் இதெல்லாம். பரலோகத்துக்கு போயிடல, இயேசு பூமியிலே தான் இருக்கார், உயிர் தெழுந்தவர். அவங்க புலம்பிக்கிட்டு போகிறாங்க, இந்த மாதிரி இவரையே நம்பியிருந்தோம், இவர் செத்துட்டார், எங்களை கைவிட்டார், இப்போ 3 நாள் ஆயிடுச்சு செத்து. அவங்க புலம்பிக்கிட்டு போகிறாங்க. இயேசு அவங்களோட கூட நடந்து போகிறாரு. இயேசு என்று அவங்களுக்கு தெரியல, உங்கள் கண்கள் அடைக்கப்பட்டிருந்தது. படிங்க. இந்த மாதிரி பேசிட்டு போகும்போது, சம்பாஷித்து கொண்டிருக்கும் போது இயேசு தாமே சேர்ந்து அவங்களோடு கூட நடந்து போனாரு. ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் அடைக்கப்படும். அதான் கண்ணு தெரியுது, ஆனால் அடைக்கப்பட்டிருக்கு. இப்போ சின்ன குழந்தைகளுக்கு கண்ணு தெரியுது, பிறந்த குழந்தைகளுக்கு கண்ணு தெரியுது, எல்லாரையும் பார்க்குது. ஆனால் யார் அம்மா, யார் அப்பா, யார் பாட்டி, இது யார் தாத்தான்னு குழந்தைக்கு தெரியாது, ஆனால் பார்க்குது. அதே மாதிரி தான் இவங்க இயேசுவை பார்க்குறாங்க, ஆனால் இயேசு என்று தெரியாதபடி கண்கள் அடைக்கப்பட்டிருந்தது. அப்புறம் அப்பொழுது இயேசு அந்த சீசர்களை பார்த்து, நீங்கள் ஏன் துக்கம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவரும் பேசிக்கிட்டு ரொம்ப துக்கமாக போகிறீங்களே, என்ன காரணம் என்று கேட்குறாரு. அவர்களில் ஒருவனாகிய கிளியோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்த நாட்களில் எருசலேமில் பகிரங்கமாக நடந்த ஒரு விஷயத்தை அறியாதபடிக்கு நீ அந்நியரா, நீ ஒன்று தெரியாதவரா, என்ன அந்நிய ஆள்மார்கள கேட்குறீங்க? எருசலேமில் பகிரங்கமாக ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு, நீங்கள் அந்நியரா? சொந்த இயேசுவை, சொந்த குருவை, சொந்த மீட்பரை அந்நியரா என்று சொன்னாங்க. அநேக காரியங்களில் நாம் இயேசுவை ஒரு அந்நியராக தான் நினைக்கிறோம். அந்நியர்னா எல்லாம் முடிஞ்ச பிறகு கடைசியில் பத்திரிக்கை இருந்தால் கொடுப்பாங்க, இல்லாட்டினா கொடுக்க மாட்டாங்க கடைசியில். ஏன்னா அவர் அந்நியர். எடுத்த உடனே டாக்டரு, ஆஸ்பத்திரி, வக்கீல், எடுத்த உடனே அவனை பார்க்க கடைசியில் பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, ஏன்னா அந்நியர் அவர். இயேசு சொல்கிறாரு, அப்படியே அந்நியராக இருந்தாலும் எனக்கு போஜனை கொடுத்தீங்க, தாகத்துக்கு தண்ணி கொடுத்தீங்க, சிறியவர்களுக்கு எதை செய்தீங்களோ எனக்கே செய்தி, அந்நியனாக இருந்தே நீ சேர்த்து கொண்டீங்கன்னு சொல்கிறாரு. இந்த சீசர்கள் கூட பாருங்கள், பொழுது விடிய போகுது, இயேசு கடந்து போகிறாரு. போகாதீங்கப்பா, போகாதீங்க ஐயா, பொழுதும் ரொம்ப ஆயிடுச்சு, எங்ககிட்ட வந்து தங்கிடுங்க, பொழுதும் எல்லாம் முடிஞ்சிருச்சாங்க. அந்த காலத்துல எல்லாம் பஸ் வசதி, லைட்டு வசதிலாம் கிடையாது, மிருகங்கள் அங்கங்கே நடமாடும் நைட்டில். அந்த நேரத்தில் கூட ஒரு மனிதாபிமானம் இருக்குது பாருங்கள். இயேசுன்னு தெரியல, அவர் அந்நியர்ன்னு நினச்சாங்க. ஆனாலும் அவர் இருட்டில் போகிறதோ, பசியோடு போகிறதோ, கஷ்டப்படுறதோ இவங்களுக்கு விருப்பம் கிடையாது. ஏன்னா இயேசுவோடு இருந்தவங்க, உபதேசம் கேட்டவங்க. எங்ககிட்ட இன்றைக்கி ஒரு நைட்டு தங்கிடும் சொல்லி வரிந்து கூப்பிட்டாங்க. ஒரு காரியம், வரிந்து அழைத்தார்கள். ரெண்டாவது, அப்பம் கொடுத்தார்கள், நீங்களும் சாப்பிடுங்க. ஏன்னா அவர் பசியோடு இருக்கிறார்ல, நாங்கள் மட்டும் சாப்பிட்டா போதுமா? இயேசுன்னு தெரியல, ஆனால் அப்பம் கொடுத்தாங்க. அந்த இயேசு அந்த அப்பத்தை பிற்கும்போது கண்கள் திறக்கப்பட்டு இயேசுன்னு அறிந்தார்கள். உடனே மறைஞ்சு போயிட்டாரு. லேலுயா. அந்நியர்களாக இருந்தாலும், கிறிஸ்தவராக இல்லாவிட்டாலும்
முஸ்லீமாக இருந்தாலும் இந்துவாக இருந்தாலும் அந்நியராக இருந்தாலும் இன்னும் சொல்லப்போனால் எதிரிகளாகவே இருக்கட்டுமே, நம்மை தேடி வருகிறவங்களுக்கு வாங்க உட்காருங்க, டீ சாப்பிடுங்க, இந்த தண்ணி குடிங்க, அன்பாக தான் பேசணும். இயேசுவின் சீசர்களுக்கு அந்த குணம் இருந்தது. லேலுயா, அதான் சொல்கிறார்ல, அந்நியனாக இருந்தே என்னை சேர்த்து கொண்டீங்க. சில அந்நியர்களை உபசரிக்கிறது தேவதூதர்களை கூட ஒருவேளை உபசரிக்கிறது உண்டுன்னு எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் இருக்குது. சிலர் அறியாமல் தேவதூதர்களை கூட உபசரிக்கிறது உண்டு. அவன் அந்நியனாக இருப்பான். அதனால் பட்டையை போட்டுவிட்டு கொட்டையை போட்டுவிட்டு முருகான்னு உங்ககிட்ட வந்தால் அந்நியனாக நினைக்காத, வேற்று சாமியாக நினைக்காத, அவனை அற்பமாக நினைக்காத, அவனுக்கு சாப்பாடு கொடு, உதவி செய்ய, தண்ணி கொடு. ஏன்னா அவன் தேவனுடைய படைக்கப்பட்ட மனுஷன். அவனுக்குள்ள ஒரு ஆத்துமா இருக்கு. வருமானத்துக்கு பிழைப்புக்கு அவன் வர்றானே தவிர வேற அல்ல. அந்த புரிதல் நமக்கு இருக்கணுமே தவிர மத சாயம் இருக்கக்கூடாது. காஷ்மீரில் 28 பேரை தீவிரவாதிக கொண்டிருக்காங்க. நீங்கள் என்ன ஆளுன்னு கேட்டு சுட்டுருக்கான். அந்த மதம்தான். அந்த ஒரு அம்மா அழுதுச்சான், ஐயா என் புருஷனை கொண்டுட்டீங்க, எங்களையும் கொள்ளுங்க, என் பிள்ளையை கொள்ளுங்க, என்னையை கொள்ளுங்க. அதெல்லாம் கொல்ல மாட்டோம், ஆம்பளையை தான் கொள்ளுவோம். 28 பேர் ஐயா, அத்தனை 2000 பேர் வர்ற டூரிஸ்டில் ஒரு போலீஸ் பாதுகாப்பு இல்லை. அமித்ஷா பெரிய ஆளாக, உள்துறை அமைச்சராக ரொம்ப பாதுகாக்கிறவரான், தாராளமாக போங்க வாங்க, ஒரு குறையும் வராதுன்னு சொன்னவன் 28 பேர் கொன்னதுக்கு அவன் தான் காரணம், அமித்ஷா தான் காரணம். தீவிரவாதிகள் இன்னைக்கு வரத்தான் செய்வாங்க, அதுக்கு பதிலடி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. 28 பேருக்காக அடுத்து ஒரு போர் வந்து லட்சக்கணக்கில் சாகவா? காஷ்மீரே அவங்க பொண்ணுங்க பார்க்குறாங்க, பாகிஸ்தான்காரங்க. அங்கே முழுசாக இராணுவம், அங்கே உள்ள முஸ்லீம்க தான் உதவி செஞ்சுருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த இந்துக்கள்னு நினைக்காம மனிதாபிமான அடிப்படையில் வீட்டில் ஒரு 50 பேர் 100 பேரை வச்சு பாதுகாத்து அனுப்பியிருக்காங்க. யார்? முஸ்லீமுங்க தான். இதை ஏன் சொல்கிறேன்னா, கிறிஸ்தவன் முஸ்லீமும் இந்து யாரையுமே நம்ம வேறுபாடு பார்க்கவே கூடாது. ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னா அவனை விட்டுடுறாங்க, அல்லாஹ் அக்பர்னா அவன் குற்றவாளி. எல்லாமே கடவுளை தானே அவன் மொழியில் சொல்கிறான், வைக்கிறான், கும்பிட்றான். நம்ம அல்லேலுயான்னு சொல்கிறோம், அவன் அரோகரான்னு சொல்கிறான், அவன் அல்லான்னு சொல்கிறான். எல்லாமே கடவுளுக்கு பாஷையில் வச்ச மாற்று பெயர்கள் தானே. இந்த முட்டாள்தனம், இந்த அறிவு இல்லாதவன் தானே இன்னைக்கு வெட்டு குத்திக்கிட்டு தீவிரவாதியாக மாறுறான். நமக்கு அந்த புத்தி இருக்கவே கூடாது. யாவரையும் நேசிங்க, எல்லாரையும் நேசிங்க. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. இயேசு மலை பிரசங்கத்தில் சொன்னார், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுறேன், நீதி உள்ளவர் மேலும் அநீதி உள்ளவர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுறேன். நான் பூரண சர்க்குணா இருப்பது போல நீங்களும் பூர்ண சர்க்குணா இருங்கன்னு அவர் சீசர்களுக்கு சொல்லியிருக்காரு. ஆகவே கிறிஸ்தவ பிள்ளைகளே, அந்நியனா இருந்தாலும் அப்பத்தை கொடுங்க, தண்ணியை கொடுங்க, உதவி செய்யுங்க. இந்த சித்திரை திருவிழா வரப்போகுது, அழகர் ஆற்றுல இறங்க போகிறாங்க. நிறைய பெரிய கூட்டம் கூட போகுது. பெரும்பாலான முஸ்லீம்ங்க தான் எல்லாருக்கும் தண்ணி கொடுக்குறாங்க, மோர் கொடுக்குறாங்க, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க, உதவி செய்கிறாங்க. போய் பாருங்கள், முஸ்லீம்ங்க. தீவிரவாதின்னு ஒரு கூட்டம் இருக்குன்னா எல்லாரும் தீவிரவாதிகளாக நினைக்கக்கூடாது. இப்போ கிறிஸ்தவங்களில் எத்தனை பேர் இன்றைக்கி பாலியல் இது பண்ணி போக்சோ சட்டத்தில் இருக்கான்? எல்லா கிறிஸ்தவங்களையும் சொல்ல முடியுமா? எல்லா போதகங்களையும் சொல்ல முடியுமா? ஒரு சில நாதாரிகள் இருக்கத்தான் செய்வாங்க. நான் உங்களை தெரிந்து கொள்ளவில்லையா, உங்களிலும் ஒருவன் பிசாசியாக இருக்கிறானேன்னு சொல்லி இயேசுவே சொன்னாரே யூதாசை பற்றி. அவரே தெரிந்து கொண்டதுலேயே ஒருத்தர் பிசாசியாக இருந்தால் 12 பேரில், இப்போ 12 பேரில் எடுத்துக்கிட்டா ஒருத்தன் தான் விசுவாசியாக இருப்பான், 11 பேர் பிசாசியாக தான் இருப்பான் இப்போ எடுத்துக்கிட்டா. ஆமாம். அதனால் எல்லா மதங்களையும் தப்பு இருக்குது, ரைட் இருக்குது, நல்லவன் இருக்கான், கெட்டவன் இருக்கான். எல்லாருமே நம்ம மதங்கள், சாதி, மதம், நிறம், மொழி, நாடு பார்க்கவே கூடாது.
எல்லாருக்கும் மேலே அவன் கடவுளால் படைக்கப்பட்ட மனுஷன். ஆகவே வருந்தி அழைத்தார்கள், அப்பம் கொடுத்தார்கள், அவங்களுக்கு இயேசு தரிசனமாகிறார். அல்லேலூயா. ஆகவே அந்நியனாக இருந்தாலும் உதவி செய்யும் போது பாகுபாடு பார்க்காம நம்ம ஹெல்ப் பண்ணும் போது இயேசு நமக்கு காட்சி கொடுப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. மூன்றாவதாக இயேசுவை ஒரு ஆவின்னு நினைச்சாங்க. லூக்கா 24:36 பாருங்க. பேசிக்கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம்னு சொல்றாரு. அவங்க கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைச்சாங்க. பாருங்க, இயேசு நேரடியாக பேசுறாரு. அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, 3ஆவது நாள் நான் உயிர் தெழுவேன், சொன்னபடியே நான் உயிர் தெழுவேன். பல முறை சொல்லியிருக்காரு அவருடைய 3.5 வருஷம் ஊழியத்தில். அதெல்லாம் நம்பாதவன் நிஜமாவே இயேசு வந்துட்டாரு சொன்ன மாதிரியே இவங்க ஆவின்னு நினைச்சாங்களாம். என்ன ஆவி? அசுத்தாவியா இல்லை தேவாவியா? என்ன ஆவி தெரியல. மக்களே, நம்ம வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் தரிசனம் கொடுப்பார், சொப்பனங்களில் நம்மக்கிட்ட பேசுவார். அதெல்லாம் ஒரு அசுத்த ஆவியாக நம்ம நினைக்கக்கூடாது. தேவ பிள்ளைகளுக்கு வேற்று ஆவிகள் வராது, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வராது. கடைசி நாட்களில் வாலிபர் சொப்பனங்களை காண்பார்கள், மூப்பர்கள் வாலிபர்கள் சொப்பனங்கள் அடைவார்கள். சொப்பனம் மூலமாக ஆண்டவர் சில விஷயம் பேசுகிறது உண்டு. ஆனாலும் வசன அடிப்படைக்கு தான் நம்ம சார்ந்து போகணுமே தவிர சொப்பனங்களை சார்ந்து போகக்கூடாது. ஆனால் அதன் மூலமாக ஆண்டவர் சொல்வது உண்டு, பேசுவது உண்டு. மரியாள்கிட்ட பேசினார், சகரியா கிட்ட பேசினார், சொப்பனத்தில் யோசேப்புக்கிட்ட மரியாளுடைய சேர்த்துக்கன்னு சொன்னார். பேசுகிறது உண்டு. ஆவியாக நம்ம நினைக்கக்கூடாது. அசுத்தாவி நம்மக்கிட்ட வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம தேவ பிள்ளைகள் இரத்த கோட்டைக்குள்ளாக இருக்கிறோம். 1 பேதுரு 5:8 மறந்துடாதீங்க. உங்கள் எதிராளிய பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று ஒரு வசனம் இருக்கு. சுற்றி திரிகிறான்னா என்ன அர்த்தம்? உங்களை தொட முடியலன்னு அர்த்தம். அல்லேலூயா. தொட முடியல. ஒரு கூண்டுக்குள்ளே, கண்ணாடி கூண்டுக்குள்ளே ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கு. சிங்கம் வந்தால் சுற்றி தான் வருமே தவிர அந்த ஆட்டுக்குட்டியை கடிக்க முடியாது. ஏன்? கண்ணாடி கூண்டு இருக்கு, சுற்றி 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 வரும். அந்த ஆடு தான் பயம். ஐயோ அப்பா கொல்ல போகிறேன், சாக போகிறேன். கண்ணாடி இருக்குன்னு அந்த ஆடுக்கும் தெரியாது. ஆனால் அந்த புலி சிங்கம் கொல்ல முடியாது. அது மாதிரி பிசாசு சுற்றி வர்றான்னா நாம் இயேசுவின் பாதத்திலே, ஆணி அறியப்பட்ட இயேசுவின் பாதத்திலே நம்ம இருக்கிறோம் என்பதை மறந்துடாதீங்க. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. அவர் பாதபடியிலே சிறுவில் அறையப்பட்ட அந்த பாதம், அந்த இரத்த கோட்டையில் நம்ம நிற்கிறோம் மேலே. அதனால அவன் பக்கத்தில் வர முடியாது, சுற்றிக்கிட்டே இருப்பானே தவிர பக்கத்தில் வர முடியாது. அதனால பயப்படாதீங்க. அல்லேலூயா. பயப்படாதீங்க. எதை குறித்து பயப்படாதீங்க. எதை குறித்து பயப்படாதீங்க. இயேசு உயிர்த்தெழுந்த உடனே சொன்னது அதானே, வாழ்க பயப்படாதீங்க. சொன்னதே அதானே. போன வாரம் நம்ம அதை பார்த்தோம். வாழ்க பயப்படாதீங்க. பயம்தான் நமக்கு எதிரி. சில ஆளுக்கு ஹார்ட்டு வீக்காக இருந்தால் அடிக்கடி பயப்படும் போது ஹார்ட் அட்டாக் வரும், மனநோய் ஏற்படும், மெண்டல் ஆகிடுவாங்க சிலர். எல்லாமே மனசு தான் காரணம். தயவு செய்து எல்லாவற்றுக்கும் மேலே என் தேவன் இருக்கிறார், என் கரத்திலிருந்து யாரும் உங்களை புடுங்க முடியாதுன்னு சொல்கிறாரு. அதை நம்புங்க. என் கரத்தில் உள்ள ஆடுகளை யாரும் புடுங்க முடியாதுன்னு சொல்கிறார். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக என் ஜீவனையே கொடுக்குறேன்னு சொல்லும் போது அதை விட வேற என்ன இருக்குது? அவர் நம்மோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார்.
ஆண்டவர் ஆண்டவர்னு சொன்ன போப்பு செத்து நேற்று அடக்கம் பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் உயிரோடு இருக்க. அரசர் அரசர்னு சொன்ன போப்பு செத்துட்டார், நம்ம ராஜா உயிரோடு இருக்கிறார். பாருங்க, பேராயர் சொன்னாங்க இறந்துட்டார். இயேசு பேராயர், ஆடுகளின் பெரிய மேய்ப்பர், அவர் உயிரோடு இருக்கார். தலைவர்னு சொன்ன கிறிஸ்தவங்களுக்கே தலைவர் செத்துட்டார், இயேசு தலைவர் ஜீவிக்கிறார். ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க. போப்பு மேலே தனிப்பட்ட முறையில் எனக்கு விரோதமோ கோபமோ அவரை வையனமோ திட்டணுமோ அது நான் கிடையாது, அந்த அர்த்தம் கிடையாது. அவர் இயேசுவுக்கு சமமாக்குறதுனால நம்ம கோபம் வருது, அதனால கோபம் வருது. எத்தனையோ சகோதரர்கள் உங்ககிட்ட பழகலாம், பேசலாம், சகோதரிகளே பேசலாம். உங்கள் புருஷன் வகிக்கிற அந்த ஸ்தானத்தை அவன் பெறலாமா, அவன் சொல்லலாமா, அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கலாமா? சொல்லுங்கள். எத்தனையோ சகோதரர்கள், மாமா, மச்சான், பாஸ்டர் எல்லாம் இருக்காங்க. உங்கள் புருஷன் இருக்கிற அந்த இடத்த வேறு யாரும் வகிக்கக்கூடாது. அப்படி வகிச்சா உங்களுக்கு கோபம் வரணும். அது மாதிரி மணவாளன் இயேசுதான். மணவாட்டி மணவாளன் இருக்கு, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினால்னு போட்டிருக்கு, அவர் ராஜாதி ராஜான்னு போட்டிருக்கு, அவர் எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் தலைவர்னு போட்டிருக்கு, அவர் தான் சர்வத்துக்கு ஆண்டவர்னு போட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த இடத்த ஒருத்தன் நானும் ஆண்டவர் தான், நானும் ராஜா தான், நானும் கிறிஸ்தவங்களுக்கெல்லாம் தலைவர் தான் சொல்லி அவர் இடத்த வகிச்சா கிறிஸ்தவங்களுக்கு கோவம் வரணுமா இல்லையா? ஜெயலலிதாவை அன்னை மேரி மாதிரி ஒரு தடவை வர்ணித்து போட்டு ஒரு போட்டோ போட்டாங்க, கட் அவுட்டு. கிறிஸ்தவங்க எல்லாருக்கும் கோபம் வந்துருச்சு. அது எப்படி மேரி மாதாவை ஜெயலலிதாவோட இணைக்கலாம்? அந்த கோபம் நியாயம், அவங்க கோபப்பட்டது நியாயம், எதிர்ப்பு தெரிவித்தாங்க, அப்புறம் எடுத்துட்டாங்க கட் அவுட்டு. எம்ஜிஆரே இயேசுவாக நடிச்சிருக்கார் ஒரு படத்தில். அந்த படம் பேர் இயேசுநாதன். இயேசு மாதிரியே இருப்பார் எம்ஜிஆர். ஆனால் அந்த மாதிரியே நடிச்சிட்டாங்க. வெளியிட முடியல, இப்போ எல்லா ஊழியர்களும் தடை விதிச்சிட்டாங்க. இவனை போய் நீங்கள் அப்படி செஞ்சிங்கன்னா அப்புறம் கும்பிட ஆரம்பிச்சிடுவாங்க எம்ஜிஆரை, இவர் தான் இயேசுன்னு சொல்லிடுவாங்க. நான் அவ்வளவு தத்துருவமாக இருக்குது வேஷம். எதிர்ப்பு தெரிவித்ததுனால எம்ஜிஆர் ஒரு நல்ல மனுஷன், அப்படி ஐயா உங்கள் மனசு சங்கடப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா வேணாம்னு அந்த படத்தையே வெளியிட முடியல, ரிலீஸ் ஆகலை. ஏன்னா அவர் எத்தனையோ பொம்பளை நாளைக்கு உடனே டூயிட் பாடிக்கிட்டு இருப்பார், இன்னொரு பொம்பளைய காட்டி அடைச்சிக்கிட்டு இருப்பார். இயேசுவுக்கு அவமானம். அப்போ அந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் எதுக்கும்போது இப்போவும் அதே தானே. சினிமா நடிகராக இருக்கும்போது நடிகையாக இருக்கும்போது எதுக்குற, அதுவே உன் தந்தை உன் போதர் உன்னுடைய பாஸ்டர்னு சொல்கிறவன் அந்த இடத்துக்கு வந்தா அதை மட்டும் நீ எப்படி அனுமதிக்கலாம்? எப்படி அனுமதிக்கலாம்? எவனோ ஒருத்தன் என் புருஷன் மாதிரி சொல்லக்கூடாது, ஆனால் என் சொந்தக்காரன் சொல்லலாம்னா இது நியாயமா? இன்னொருத்தன் எவனோ இப்போ என் புருஷன்னு சொன்னால் கோபம் வருது, சொந்தக்காரில் என் புருஷன் இடத்துல அவனையும் வைக்கிறேன்னு சொல்கிறது என்ன நியாயம்? சினிமா நடிகருன்னா எதிர்ப்பு, ஓ போதகருன்னா அதே தவறு பண்ணால் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டியா? சொல்ல மாட்டியா? அது தப்புன்னு சொல்ல மாட்டியா? செத்து போகிற ஒரு மனுஷன் நான் தான் ஆண்டவர், அது எதுக்கு வேணாமா? நான் தான் பேராயர், நான் தான் தலைவர், நான் தான் ராஜா, எதுக்கு வேணாமா? உலக பிரகாரமாக அவன் நல்லவனாக இருக்கலாம், சன்மார்க்கனாக இருக்கலாம், தெய்வஸ்தானத்துக்கு அதனால் அவனை ஈக்குவல் பண்ண முடியாது, இயேசுவோட இணைச்சி செய்யவே முடியாது, சூரியனோட எந்த ஒளி கம்பேர் பண்ண முடியும்? அதனால தான் நான் ஒரு வீடியோ போட்டேன் நேற்று, ஒரு நிமிஷம் வீடியோ, 1300 பேர் பார்த்துட்டாங்க ஒரே நாளில். 1300 பேர் பார்த்துருக்காயா நேற்று. கமாண்ட் போட்டிருக்காங்க, என்ன
இப்படி பேசுகிறீங்க, என்ன இப்படி சொல்கிறீங்க, என்ன எவனும் நல்ல கருத்துன்னு சொல்லலை. என்ன கருத்து சொன்னேன்னா, ஈஸ்டர் 20ஆம் தேதி போப்பு உயிர்த்தெழுந்த இயேசுவை கொண்டாடுறாரு. மரித்தேன், இதோ சதா காலங்கள் நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன அந்த இயேசு சதா காலம் உயிரோடு இருக்கார். போப்பு செத்து போகக்கூடிய அளவில் இருந்தேன், இப்போ பொழைச்சிட்டேன், பிழைச்ச நானும் செத்துட்டேன், அடுத்து செத்துட்டார். அடுத்த நாள் திரும்ப நான் உயிரோடு இருக்கேன்னு சொல்ல முடியுமா? செத்துட்டேன் ஆனால் உயிரோடு வருவேன்னு சொல்ல முடியுமா? செத்தது தான். நான் அடுத்த போப்புக்கு ரெடி பண்ணுறாங்க. அவர் மோதிரத்தை சுற்றியில் வச்சு அடித்து அந்த இதை க்ளோஸ் பண்ணுறாங்க. நான் அடுத்து 20ஆம் தேதிக்குள்ளே அடுத்த போப்பை வந்து ரெடி பண்ண போகிறாங்களாம். சிகப்பு வெள்ளை புகை வந்தால் ரெடி ஆகிட்டார்னு அர்த்தம். கருப்பு புகை மேலே வந்தால் இன்னும் ஆகலைன்னு அர்த்தமா. அப்படி ஒரு சம்பிரதாயம் வச்சுருக்கான் ஒருத்தன். இந்த வருஷம் 2025 ஒருத்தன் சொன்னானா, கருப்பு புகை கண்ணில் காண்றேன், இந்த வருஷம் ரோமாபுரியில் ஒரு மாற்றம் வரப்போகுதுன்னு சொல்லி ஏதோ ஒருத்தன் சொன்னானா. நடக்காட்டினா அவன் சொல்ல மாட்டான். நடந்தது நான் செத்ததுனால நான் சொன்னது நிறைவேறிடுச்சு, நான் தான் தீர்க்கதரிசி, நான் தான் இந்த பாருங்க செத்துட்டாரு, இந்த பாருங்க இந்த வந்து வேற ஆள் வந்துட்டார், நான் சொன்னேன் நிறைவேறிச்சு. தேர்தல் கணிப்பு தான் சொல்கிறாங்க இந்த இதில் வந்து ஜெயிச்சிருவாருன்னு. ஜெயிச்சிட்டாங்க. அப்போ அவனை கொண்டாட முடியுமா தீர்க்கதரிசின்னு? மதில் மேலே உள்ள பூனை மாதிரி தான். புள்ள ஆம்பளை புள்ள, தப்புனா பொம்பளை புள்ள. சோசியம் சொல்கிறது தான் அது. நடக்கவும் செய்யும், நடக்காமவும் போகும். இவன் சொன்ன அநேக காரியம் நடக்கலையே, அதுக்கு என்னடா சொல்கிற? அதனால இவெல்லாம் ஒரு தீர்க்கதரிசி, கடவுள் அவதாரம் அப்படிலாம் சொல்ல முடியாது. நாளைக்கு நடக்கிறது உனக்கு தெரியலையே. நாளைக்கு உனக்கு ஜெயிலுக்கு போக போகிற, இப்போ போலீஸு உன்னை பிடிக்க போகிறாங்க, அது எதுக்கு நமக்கு தெரியல. அடுத்த நிமிஷத்தில் வர்றது தெரியல. நம்ம தீர்க்கதரிசியாக பெரிய கட்டிக்காரன் சாமியாரம். பகுத்தறிவாளர்களே, யோசிங்க, சிந்திங்க. ஆகவே ஆவியாக இயேசுவை நினைக்கக்கூடாது. அவர் ஜீவிக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார்னு எபிரேயர் 13:8 இருக்கு. என்னைக்குமே மாறாமல் இருக்காரு. அவர் எப்படி ஆவின்னு எப்படி சொல்லலாம்? உடம்பை பாருங்கன்னு சொல்கிறாரு, கையை பாருங்க, என் காயத்தை பாருங்க, உடம்பெல்லாம் காட்டுறாரு அவங்க நம்புறதுக்காக. ஆவி இப்படிலாம் உடம்பு, கை, காலெல்லாம், எலும்புகள் எல்லாம் பாருங்க, காயத்தை பாருங்கன்னு சொல்கிறார். லேலுயா. உயிர்த்தெழுந்த இயேசுவை ஒரு ஆவியாக, அசுத்தாவியாக, ஏதோ ஒரு செத்து போன ஒரு ஆவியாக நினைக்கக்கூடாது. உயிர்த்தெழுந்தவரவே இருக்கார் தவிர செத்து போன போப்பை பிடிச்சிக்கிட்டு அழுகிறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. எந்த மனுஷனையும் இயேசுவோட சமமாக்காதீங்க, இயேசுவை இருக்கிற இடத்துல வைக்காதீங்க. இயேசுவே உலக கிறிஸ்தவர்கள் ஒப்பற்ற எல்லா மக்களுக்கும் வானத்துளியும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ள ஒப்பற்ற தலைவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். லேலுயா. போப்புன்னா அதனுடைய அர்த்தம் என்ன அர்த்தம்னா, பெரும் தந்தை, அதாவது உலகத்திலேயே பெரிய தந்தை அப்படின்னு அர்த்தம் போப்புன்னா. இயேசு தேவனை பற்றி சொல்லும்போது பரமண்டலங்களில் உள்ள எங்கள் பிதாவே அப்படின்னு சொன்னார். பரமண்டலங்களில் உள்ள எங்கள் பிதாவே. தேவன் தான் கிறிஸ்தவர்களுக்கு பிதா என்று சொல்லி கொடுத்தார் இயேசு. இவன் என்ன சொல்கிறான்? திருத்தந்தைன்னு சொல்கிறான். தந்தைன்னு கூட சொல்லலை. பூமியில் எவனையும் தந்தைன்னு சொல்லாதீங்கன்னு சொல்லி மத்தேயு 23:9 ஏன் சொல்லி கொடுத்தாரு. இவன் தந்தைன்னு தானே சொல்லலை, நாங்கள் திருத்தந்தைன்னே சொல்லுவோம்னு ஒரு மனுஷனை சொல்கிறான் திருத்தந்தைன்னு. திருத்தந்தைன்னா அதனுடைய அர்த்தம் தேவனுக்கு மேலானவர்னு அர்த்தம். அவர் தந்தை, இவர் திருத்தந்தை. இயேசு ஆயர், இவங்க பேராயர். இயேசு ஆண்டவர், இவங்க பதிலாண்டவர்.
இயேசு ராஜாதி ராஜா, இவங்க போப் அரசர் இராணுவம் வச்சுருக்கான். ஆரம்பத்திலே மார்ட்டின் லூத்தர் இதனால தான் எதிர்த்தார். பெரிய புரட்சி ஏற்பட்டது. அந்த மாதிரி புரட்சி கத்தோலிக்கர்களே நீங்கள் கிறிஸ்தவங்களாக மாறுவதற்கு கத்தோலிக்கர்கள் புரட்சி பண்ணி தான் ஆகணும். 140 கோடி இருக்காங்க கத்தோலிக்கர்கள். இயேசுவை இருக்கிற இடத்துல மனுஷனை வைக்காதீங்க. மனுஷன் ஊழியக்காரன், அவன் ஒரு சேவகன், ஊழியக்காரன் அப்படி சொல்லலாம். என்ன வேண்டியதுக்கு மிஞ்சி அவனை ரொம்ப நினைக்கக்கூடாது. ஒரு பழுவனை ஊதுற வரைக்கும் தான் ஊதுறமே தவிர நிறைய பெருசாக ஊதுனா தமார்னு வடிச்சிடும். மனுஷனை மதிக்கிற அளவில் தான் மதிக்கணும். என்னை பார்த்து நீங்கள் வந்தவொடனே சோத்திரம் பாஸ்டர், அதான் மரியாதை எனக்கு. திரும்ப பாஸ்டர் சோத்திரம், பாஸ்டர் சோத்திரம், பாஸ்டர் இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா மரியாதை சொல்கிறதுக்கு அர்த்தமா? கோபம் தானே வரும் எனக்கு, லந்து பண்ணுறது தானே அர்த்தம். அந்த மாதிரி தான் ஊழியக்காரனை ஒரு தேவ மனுஷனை ஐயா தோத்துற ஐயா அதோடு சரிதான் தவிர ரொம்ப அவனை தூக்கி பிடிச்சிங்கன்னா அது லந்தடிக்கிற மாதிரி தான். அவனும் கெட்டு உங்களையும் கெடுத்து இப்படி போகிறது தான். அப்படித்தான் கெட்டு போச்சு எல்லாம். விக்கிர ஆராதனை, வழிபாடு, பொங்க வைக்கிறது, கெடா வெட்டுறது, கோழி இருக்கிறது, இந்த மாதிரி போயிடுச்சு. விக்கிர ஆராதனையா எவன் அதுக்கு பேசுகிறான்? ஆகவே இயேசு ஜீவிக்கிறார். அவர் ஆவி அல்ல, உடலோட உயிர்த்தெழுந்து ஆவிக்குரிய சரீரத்தோடையே இருக்கிறார். லேலுயா. நாலாவதாக இயேசுவை தோட்டக்காரன்னு நினைச்சாங்க. யோவான் 20 அதிகாரம் 15 வசனம் படிங்க. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். ஏன்னா எல்லாரும் வந்துட்டு போயிட்டாங்க. இயேசு இல்லை, கல்லறை மட்டும் காலியாக இருக்குது, ஆனால் அவர் இல்லை, எல்லாம் போயிட்டாங்க. இந்த மகதலேனா மரியாள் அம்மா மட்டும் போகவே இல்லை, அழுதுகிட்டே இருக்கா. இருட்டு, அதாவது ஒரு 5:45 மணின்னு வச்சுக்கோங்களேன். அதிகாலையில் இருட்டு, இன்னும் விடியலை செல்ல. அந்த அம்மா சுடுகாடுன்னு கூட பார்க்காம இயேசு மேலே உள்ள பாசத்தில், ஏன்னா அந்த அம்மாவுக்கு 7 பிசாசிகள் பிடிச்சிருந்துச்சு. இயேசு விரட்டி அந்த அம்மாவை சுகமாக்கினார். அந்த பாசம் எல்லாரும் போயினாலும் கூட ஒரு பொம்பளை தனியாக நின்று அழுதுகிட்டு இருந்துச்சு. அதனால இயேசு வீட்டில் இருந்த உடனே எஸ்கப் ஆகலை, அந்த அம்மாவுக்காக நிற்கிறாரு. லேலுயா. உண்மையா நீ இயேசுவை அன்பு கூர்ந்தா அவர் உன்னை விட்டு விலகவே மாட்டார். உண்மையா இயேசுவை தேடுனா, நாடுனா, நம்புனா, அவர் மேலே பாசம் வைத்தா, உனக்காக உயிரை கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் கொடுக்கறது அதிக நிச்சயம் அல்லவா? அவர் உன்னுடனே கூட இருப்பார். அங்கே சொல்கிறார், ஏம்மா அழுகிற? அவள் அவரை எப்படி நினைச்சா? எப்படி? தோட்டக்காரர், அதாவது வேலைக்காரன் அப்படின்னு அந்த அம்மா நினச்சி. ஐயா நீ எடுத்துகிட்டு போயிருந்தா, இதான வேலைக்காரனுக்கு வேலை, எடுத்துகிட்டு போயிருந்தா கொடுத்துருங்க. குற்றஞ்சாட்டுறா. எங்கே வச்சிங்க சொல்லுங்கள். இன்றைக்கி அநேகர் இயேசுவை உயிர்த்தெழுந்த இயேசுவை ஒரு வேலைக்காரன் மாதிரி தான் நினைக்கிறாங்க, தோட்டக்காரன் மாதிரி தான் நினைக்கிறாங்க. என்ன எதை வச்சு சொல்கிறேன்னா, இயேசுவுக்கே கட்டளை கொடுக்குறது. ஆண்டவரே இதை செய்யுங்க, இதை செய்யுங்க. என்ன வேலைக்காரனா? உன் இஷ்டத்துக்கு ஒரு தவறு பண்ணுவேன், அந்த தவறை சரி கட்டுறதுக்கு இயேசுவை சொல்லுவேன். ஒருத்தன் ஜாமீன் கிடைக்கிறதுக்கு ஜெபிச்சானா, இயேசுவே ஜாமீன் கொடுங்க, இந்த 25ஆம் தேதியோடு ஜாமீன் ஆயிரணும். ஆகலை. இன்னொரு 15 நாள் போட்டாங்க. என்ன சாதாரண கேஸுக்கே ஜாமீன் அதை கொடுக்க மாட்டாங்க, ஒரு பெரிய கேஸுக்கு கொடுப்பாங்களா? இவன் முட்டாத்தனமாக ஜபிக்கிறான், உடனே இயேசுவை குறை சொல்கிறான். இயேசுவை ஒரு வேலைக்காரன் மாதிரி ஏவுறாயா, இவன் சொல்கிறதெல்லாம் கேட்கணுமா? அவர் இன்னொருத்த மனைவியை கூட்டி கொடுக்கணும். சின்ன குழந்தைகளை பாலியல் பண்ணுறதுக்கு அனுமதிக்கணும். அவர் லஞ்சம் வாங்க அவர் உதவி செய்யணும். நான் வட்டி வாங்க போகிறேன், இந்த மாதிரி லஞ்சம் வாங்க போகிறேன், செய்ய போகிறேன், அதுக்கெல்லாம் இயேசு உதவி செய்யணும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும்னா அவன் எந்த துக்கத்தில் இருக்கான்?
கள்ளக்கடத்தில் துக்கமாக இருக்கான், இன்னொருத்தன் பணத்தை கொள்ளையடிக்கிறதுல துக்கமாக இருக்கான், தப்பான காரியத்தில் அவன் துக்கமாக இருக்கான், அண்டர் கிரவுண்டில் துக்கமாக இருக்கான். கன்னியாகுமரியில் தக்கல் என்ன ஊரில் 13 வயசு பிள்ளைய ஒருத்தன் கெடுத்து, ஒரு போதகரை சொல்கிறேன், ஊழியக்காரன், பெந்தை கோச்சு ஊழியக்காரன் 13 வயசு பிள்ளைய கெடுத்து கற்பழிச்சு கர்ப்பமாயிடுச்சு. கோயிலுக்கு போன, ஜபத்துக்கு போன அந்த பிள்ளைய இப்போ வெளியே தெரிஞ்சு ஜெயிலில் இருக்கான். அவனும் துக்கத்தில் தான் இருப்பான். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும்னு அவனுக்கு சொல்ல முடியுமா? ஆண்டவரே எனக்கு உதவி செய்யணும் அவன் சொன்னால் அவனுக்கு உதவி செய்யணுமா? என்ன இவன் அவன் வச்ச ஆளா? நீதி நேர்மைக்குத்தான் இயேசு பாடுபடுவாரே தவிர, உண்மைக்குத்தான் அவர் உதவி செய்வாரே தவிர, நேர்மைக்குத்தான் அவர் சப்போர்ட்டாக இருப்பார் தவிர, உன்னுடைய பாலியல் இச்சைகளுக்கு, உன்னுடைய முரட்டுத்தனம், ஊழலுக்கு, பண ஆசைக்கு, கெட்ட காரியங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணவே மாட்டார், உதவி செய்யவே மாட்டார். இன்றைக்கி உள்ள ஊழியக்காரன் முழுவதும் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும், கவலைப்படாதீங்க, கவலைப்பட்டுக்கிட்டே இருக்குங்க, அது நடக்கும். எதுக்கு கவலைப்படுறான்? விசாரி. வசனப்படி நியாயமாக அவன் கவலைப்படுறானா? அவன் துக்கம் என்ன துக்கம்னு பாரு. துக்கத்தில் 2 விதமான துக்கம் இருக்கு. 2 கொரிந்தியர் 7:11 போட்டிருக்கு. லௌகிக துக்கம்னு போட்டிருக்கு, தேவனுக்கேற்ற துக்கம் இருக்கு. 2 துக்கம் இருக்கு, படிங்கம்மா. தேவனுக்கேற்ற துக்கம், பின்பு மனஸ்தாபப்படுகிறதுக்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதல் கூட உண்மையான ஒரு துக்கம் இருந்தா லௌகிகன்னா உலக பிரகாரமான துக்கமும் எங்கே போய் முடியும்? மரணம் தான். இதை சொல்லி கொடுக்குறானா? உங்கள் துக்கம் சந்தோஷமாக முடியும்னு சொல்கிறானே தவிர, இந்த 2 துக்கம் இருக்குன்னு விளக்கம் சொல்கிறானா? நீங்கள் லட்சக்கணக்கில் மக்கள் கூட்டம் கூடுறான்னா உலக துக்கத்தில் தான் ஐயா கூடுறான். தேவனை கேட்ட துக்கத்தில் யாரும் கூடலை. ஒரு சிலர் வேணா இருக்கலாம். எல்லாருக்கும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும்னா அது எப்படி மாறும்? ஆகவே தேவ பிள்ளைகளே, இயேசுவை வேலைக்காரன் ஆக்காதீங்க, வேலைக்காரன் ஆக்காதீங்க. அதை செய்யுங்க, இதை செய்யுங்க. இவன் 1000 அநியாயம் செய்வான், இயேசு சப்போர்ட் பண்ணணுமா, உதவி செய்யணுமா? வேலைக்காரனா? அவர் தோட்டக்காரனா? களவாணியா? எனக்கு எடுத்துகிட்டு போனால் கொடுங்கன்னா இப்போ உயிர்த்தெழுந்து இயேசுவை களவாணின்னு சொல்லுது, திருடன்னு சொல்லுது இந்த பொம்பளை. இப்படித்தான் இயேசுவை நினைக்கிறதா நியாயமா? இயேசு அந்த அம்மாக்கிட்ட மரியாதைன்னு சொல்கிறார், பேரை சொல்லி கூப்பிட்றாரு. அந்த பேரை சொன்ன உடனே இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு, இயேசு இல்லை, ரபுனி, அதாவது போதகரே. இன்னும் பக்கத்தில் அந்த அம்மா வர்றா, என்னை தொடாதேன்னு சொல்கிறார். என் சகோதரருக்கு போய் சொல்லு நான் உயிர் தெழுந்ததை. ஆனால் இதே இயேசு தோமாவே தொடுன்னு சொன்னார். என் கைகளை பார், என் எல்லா கையை போடு. ஏன் ஆம்பளையாக இருக்கிறதுனால அவர் தொட சொல்கிறாரு, இங்கே பொம்பளையாக இருக்கிறதுனால தொட வேண்டாம்னு சொல்கிறாருன்னு சிலர் தப்பாக விளக்கம் கொடுக்குறாங்க. அப்படி அர்த்தம் இல்லை. இந்த அம்மா ரபுடி போதகரே தெரிஞ்சிடுச்சு, நம்பிட்டா. நம்பின பிறகு நீ அதை செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. லேலுயா, நம்பிட்ட. நீ நம்பின பிறகு அதை நீ சோதிக்க வேண்டிய, தொட்டு பார்த்தேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ நம்பிட்ட. ஆனால் அவன் நம்பலை. அவர் விழாவில் கை போட்டால் ஒழிய நான் நம்ப மாட்டேன், நான் உயிர் தெழுதுன்னு சொல்லி அவன் சொன்னான். அவன் நம்பலை. நம்பாததுனால அவர் சொன்னார், உன் கையை இங்கே விழாவில் போடு, என்னை தொட்டு பாருன்னு சொன்னார். தொட்டு பார்த்தானா? பார்க்கல. தொட்டு பார்க்கல. என் ஆண்டவரே, என் தேவனேன்னு விழுந்துட்டான். நம்பி அதுக்கு பிறகு தொட்டு பார்த்தான்னு மனுஷன் ஐயா தொட்டு பார்க்கல. சொன்னார், ஏன்னா அவன் நம்பலை. இயேசு சொன்னார், நீ கண்டதினாலே என்னை விசுவாசிக்கிற, காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். லேலுயா. இப்போ நீங்களும் நானும் பார்க்காம நம்புகிறோம், நாம் பாக்கியவான்கள். நம்ம அவங்கள விட உயர்ந்தவங்க. தோமாவோட நம்ம பாக்கியவான்கள் தான், அந்த அர்த்தம் தான். அந்த தோமா தான் நம்ம இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டு, தமிழ்நாட்டில் அனுப்பப்பட்டு, சென்னையில் இரத்த சாட்சியாக ஈட்டியால் குத்தப்பட்டு, சென்ட் தாமஸ் சர்ச்சு, சாந்தோம் சர்ச்சு, அவர் கல்லறை மேலே தான் அந்த கோயில் எழுப்பியிருக்காங்க, மவுண்ட் ரோடு.
சரித்திரம், சும்மா கட்டுக்கதையை நம்ம ஒன்றும் சொல்லலை. ஆகவே இயேசுவை வேலைக்காரனா, தோட்டக்காரனா, திருடனா, இச்சைகளுக்கெல்லாம் அவர் கேட்கக்கூடியவராய் நம்ம நினைக்கக்கூடாது. லேலுயா. அஞ்சாவதாக, இயேசு பசியாக இருக்குன்னு சொல்கிறாரு, ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. உயிர் தெழுந்த இயேசு பசியாக இருக்குன்னு சொல்கிறாரு. யோவான் 21:5 படிங்க. 5வது பாயிண்ட். பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாயில் உண்டான்னு கேட்குறார் உயிர் தெழுந்த இயேசு. ஏன்னா அவங்க எல்லாம் பழைய கூடி கதவை திரண்டின்னு ஒரு பழமொழி இருக்குது. அது மாதிரி இந்த 21 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பேதுரு தான் சொல்கிறான், நான் மீன் பிடிக்க போகிறேன், நாங்களும் வருகிறோம். எல்லாம் அதாவது இந்த ஸ்கூலில் ஒரு பையன் ஒன்றுக்குன்னு காட்டுவான், எல்லா பையங்களும் முன்னாடி போயிடுவான், எனக்கு ஒன்றுக்கு, அப்போ தான் அவனுக்கு ஒன்றுக்கே வரும். அந்த மாதிரி இந்த பேதுரு மீன் பிடிக்க போகிறேன், அவன் ஆண்டவர் எதுக்கு அழைச்சாரு? ஏற்கனவே மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தவன் தான். லூக்கா 5:10 உன்னை மனுஷரை பிடிக்கிறத ஆக்குவேன் வாப்பான்னு சொல்லி கூப்பிட்டாரு. அவன் அதை அழைப்பை மறந்துட்டு நான் திரும்ப மீன் பிடிக்க போகிறேன்னு போகிறான். எல்லோரும் நானும் போகிறோம். சரி, அப்போ மீன் பிடிக்க போகிறீங்கள போ. இயேசு விட்டு கொடுக்குறாரு, அவங்களுக்கு தரிசனமாகிறார். பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாயில் உண்டா? ஏன்னா நீ மீன் பிடிக்கிறவன் கெட்டிக்காரன். அவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை. பாருங்க, முழுவதும் மீனை பிடிச்சி பிரயாசப்படுறாங்க, ஒன்றுமே இல்லை. அழைப்பை விட்டுட்டா இயேசுவினுடைய சத்தத்துக்கு, திட்டத்துக்கு, சித்தத்துக்கு மாறா ஒரு காரியம் செய்தால் அது விளங்காது, அது நடக்காது. இயேசுவின் சித்தத்துக்கு மாறா ஒரு காரியம் எவ்வளோ பிரயாசப்பட்டாலும் நடக்காதுயா. முழுவதும் ஒன்றுமே கிடைக்கலன்னு சொல்கிறாங்க, நடக்காது. இயேசு சொல்கிறாரு, வலதுபுறத்தில் வலையை போடுன்னு சொல்கிறாரு. அவர் யார் இயேசுன்னு தெரியல, யாரோ ஒருவர் தான் நிற்கிறாருன்னு நினச்சாங்க. வலது பக்கத்தில் வலையை போடுறாங்க, இழுக்க முடியல மீன், அவ்வளோ மீன் வருது. லேலுயா. உடனே ஒருத்தன் சொல்கிறான், இவர் இயேசு, இவர் கர்த்தர்னு சொல்லிட்டான். உடனே பேதுரு அப்படியே பல்ட்டி அடித்து விழுந்து நீச்சல் அடிச்சுக்கிட்டே வந்தான். கடைசியில் 13ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, இவர் அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்குறாரு. படிங்க 13. அதில் அப்பொழுது இயேசு அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவங்களுக்கு கொடுத்தார். பாருங்க, இவர் பசியை அவங்க போக்கல, அவர் பசியை இவர் போக்குறார். லேலுயா. சிலுவையில் தாகமாக இருக்கிறேன்னு சொன்னார், யாருமே தாகத்தை தீர்க்கலை. ஆனால் நம்முடைய தாகத்தை ஜீவ தண்ணீராக நமக்கு கொடுக்குறார். பசியாக இருக்கிறேன், ஏதாவது எனக்கு சாப்பாடு இருக்கான்னு கேட்குறாரு. ஒன்றுமில்லைன்னு சொன்னாங்க. ஒன்றுமில்லைன்னு சொன்னவனுக்கு இவர் மீனையும் அப்பையும் வேண்டி மட்டும் தர்றார். இதுதாயா இயேசு. நாம் அவரை மறந்தாலும் அவர் நம்மை மறப்பதில்லை. நாம் ஜெபிக்காவிட்டாலும் நமக்காக அவர் பரிந்து பேசிக்கிட்டு இருக்கார். நாம் விசுவாசத்தில் பலவீனர்களாக இருந்தாலும் நம்மை அவர் காப்பாற்றுகிறார். ஒரு தடவை அப்போஸ்தலர் சொன்னாங்க, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க, பெருக பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இயேசு சொல்கிறாரு, கடுகளவு இருந்தாலே போதும், பெரிய காரியங்களை நீங்கள் இந்த மலையே போனாலும் கூட போயிடும், கடுகளவு விசுவாசம் இருந்தான்னு சொல்கிறார். லேலுயா. பெரிய வர்த்திக்க பண்ணுறதெல்லாம் அவசியம் இல்லை, கொஞ்சம் விசுவாசம் போதும். ஒரு பானை பாலுக்கு ஒரு துளி விஷம் போதும். அது மாதிரி தான் கொஞ்சம் புளித்தமாக முழுமாவையும் உப்பு பண்ணும். கடுகளவுள்ள விசுவாசம் பெரிய காரியங்களை சாதிக்கும்னு சொல்கிறார். லேலுயா. ஆகவே தேவ பிள்ளையே, இயேசு நம்முடைய அழைப்பு நாம் மறந்தாலும் நம்மை தேடி வர்றாரு. நமக்கு அவருக்கு நம்ம செய்யாத உதவி, அவர் பசியை நம்ம ஆற்றாவிட்டாலும் நம்ம பசியை அவர் ஆற்றுறாரு.
முழுவதும் பிரயாசப்பட்டு மீன் பிடிக்கலன்னு சொல்லும் போது அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது இழுக்க முடியாத அளவில் மீன் வருது. அந்த அளவில் உயிர்த்தெழுந்த இயேசு 40 நாள் பூமியிலேயே இருக்கார். ஐயா பரலோகத்துக்கு போகல. லேலுயா. ஆறாவதாக யோவான் 21ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் என்கிட்ட அன்பா இருக்கிறாயான்னு கேட்குறாரு இயேசு. அவர்கள் நல்லா சாப்பிட்ட பிறகு இயேசு சீமோன் பேதுருவை பார்த்து, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இந்த மாதிரி எத்தனை பேர் வந்திருக்காங்க, இத்தனை பேர்லையும் நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா கேள்வி கேட்கிறார். லேலுயா. அதுக்காக ஆமாம் ஆண்டவரே. அது பதில் அல்ல. அவன் பதில் அது அல்ல. இயேசு சொன்னதுக்கு பதில் அல்ல அது. அன்பு வேற, நேசம் வேற. அன்பே பெரிதுன்னு வசனம் போட்டிருக்கு. அந்த பெரிய அன்பு உங்ககிட்ட இருக்கான்னு கேட்குறாரு. இவன் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். நேசம் வேற, அன்பு. நேசம் உலக பிரகாரமானது. அன்பு பரலோகத்திலிருந்து வர்றது. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார், அன்பே பெரிது அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த பெரிய அன்பை எதிர்பார்க்கிறார். இவங்க எல்லாத்தையும் விட என் மேல் அன்பா இருக்கிறாயா? கிறிஸ்தவர்களே, ஊழியக்காரர்களே, உன் போப்பை விட, ஏன் ஓ பிஷப்பை விட, ஓ ரெவரண்டை விட, ஓ போதகரை விட இயேசு மேலே அன்பா இருக்கிறாயா? உன்னை கேட்குறேன். உன் மனைவி விட, உன் பிள்ளையை விட, உன் அப்பா அம்மா விட, உன் சொந்தக்காரங்களை விட இயேசு மேலே அன்பா இருக்கிறாயா? நீ உன்னை பார்த்து கர்த்தர் கேட்குறார். உன் ஜீவனை விட, உன் தொழிலை விட, உன் பணத்தை விட, உன் காரை விட, உன் பங்களா விட இயேசுவை அன்பு கூறுகிறாயா? உங்ககிட்ட கேட்க உயிர்த்தெழுந்த இயேசு கேட்குற கேள்வி. இவன் நேசிக்கிறேன்னு சொல்கிறான். சரி, அப்போ அவன் சரியாக கேட்கல போல் இருக்கு. ஏன் இவன் பதட்ட புத்திக்காரன். ரெண்டாவது கேட்குறாரு. ரெண்டாம் தரம் இயேசு அவனை பார்த்து, சீமோனே, ரெண்டாவது தடவை கேட்குறாரு. ஏன்னா முதல் தடவைக்கு சரியான பதில் இல்லாதனால ரெண்டாவது முறை கேட்குறாரு. ஆமாம் ஆண்டவரே. திரும்ப அதைத்தான் சொல்கிறான். அவர் கேட்குறது அன்பு, இவன் சொல்கிறது நேசம். அப்போ மூணாவது தடவை அவர் சொல்கிறார், அப்போ நேசிக்கிறாயா? நேசம்தான். அப்போ அன்பு இல்லையா? நேசிக்கத்தான் செய்யறியா? இந்த வித்தியாசம் தெரியாமல் 3 தடவை கேட்குறாருன்னு ஓ அழுது, எல்லாம் நீர் அறிவீர், விடுறா, இவனுக்கு விளக்கம் சொல்லி ஓயிறத விட ஆடுகளை மேய்ச்சிட்டு போ ஆட்டுக்குட்டிகளை மயிர் திரும்ப. சில ஆளுங்க 3 தடவை மறுதளிச்சான், முக்கா 3 தடவை மறுதளிச்சதுனால பதிலுக்கு பதில் 3 தடவை கேட்குறாருன்னு சொல்கிறாங்க. அப்படி அல்ல, சரியாக சொல்லாததுனால கேட்டார் தவிர அப்படி பழி வாங்குறவர் இயேசு அல்ல. லேலுயா. ஆகவே அன்பே பெரிது, என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா? உயிர்த்தெழுந்த இயேசு நம்மை பார்த்து கேட்குற கேள்வி. உன் பிள்ளையை விட, உன் புருஷனை விட, உன் தொழிலை விட, உன் பணத்தை விட, உன் வீடை விட இயேசுவை அன்பாக இருக்கிறாயா? இயேசு மேலிடத்தில் அன்பாக இருக்கிறாயா? அன்பே பெரிது, என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கன்னு சொல்கிறாரு. கடைசி நாட்களில் அக்கிரம மிகுதினால அநேகருடைய அன்பு தணிந்து போயிடும். அன்பில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள், என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கன்னு சொல்கிறார். லேலுயா. ஆகவே நம்ம அன்பாக இருப்போம். உயிர்த்தெழுந்த இயேசுகிட்ட எல்லாரையும் விட இயேசுவை முதல் ஸ்தானத்தில் வைப்போம். ரெண்டாவது உன் பிள்ளையை வச்சுக்க, உன் புருஷனை வச்சுக்க, ரெண்டாவது உன் காரு பங்களா, உன் பணம், உன் பதவி, ரெண்டாவது உன் போதகர், உன் பிஷப்பு, ரெண்டாவது வச்சுக்க. முதல்ல இயேசுவை. லேலுயா. ஏழாவதாக யோவான் 21:22 படிங்க. அதற்கு இயேசு, நான் வருமளவு இவன் இருக்கு எனக்கு சித்தமானா உனக்கு என்னப்பா, நீ என்னை பின்பற்றி வா. அதாவது அன்பின் சீசன் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கான். யோவான் அப்போஸ்தலன் பேதுரு சொல்கிறான், இவன் காரியம் என்ன, உன் காரியமே அந்தரங்கத்தில் இருக்குது. இன்னொருத்தன் இவங்கிட்ட சப்போர்ட் பண்ணுறான், இவன் காரியம் என்ன,
அவன் காரியம் இருக்கட்டும்ப்பா, நான் வர்ற வரைக்கும் அவன் இருக்கானா சித்தமாக இருக்கான், அவன் ஏன் இஷ்டம். அவன் பணம் பற்றி நீ எதுக்கு பேசுகிற? நீ என்னை பின்பற்றி வா. லேலுயா. அதை மற்றவங்களை பற்றியே நம்ம நினைக்கக்கூடாது. அவன் ஊழியம் அப்படி, அவன் அப்படி செய்கிறான், இவன் இப்படி செய்கிறான். சில உபதேசங்களுக்கு, விமர்சனங்களுக்கு, சில காரியங்கள் புரிதலுக்கு சில விஷயம் நான் சொல்கிறேனே தவிர, மற்ற காரியங்கள் எப்படி போகுதோ வருதோ அது நமக்கு கவலை இல்லை. நாம் இயேசுவை பின்பற்றுகிறோமா? லேலுயா. ஒரு நாய் நடு ராத்திரியில் வீடு தீ பிடிச்சிருச்சு. ஒரு நாய் குலைச்சி 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 எல்லாரையும் முழிக்க வச்சு காப்பாற்றிருச்சு. எல்லாம் வெளியே ஓடிட்டாங்க. தீ விழுகுது. அந்த நாய் செத்து போச்சு. ஏன்? சங்கிலி போட்டு கட்டியிருந்தாங்க. அப்போ ஒரு ஊழியக்காரன் நாய் மாதிரி குலைச்சி 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 எல்லாரையும் பரலோகத்துக்கு அனுப்பிடலாம். அவன் பாவக்கட்டில் இருப்பானானா, அவன் அண்டர் கிரவுண்டில் ரசிக்கப்படாமல் இருப்பானானா, மனம் திரும்பாமல் இருப்பானானா, பாவத்தில் உங்களை எல்லாம் மறைச்சி ஏமாற்றி அவன் அண்டர் கிரவுண்டில் விபச்சார வேச்சித்தனத்திலேயே காணிக்க காசை செலவு பண்ணிக்கிட்டு வேண்டாம் நம்மளை கேட்க போகிறான்னு திமிரில் இருந்தான்னா, அந்த பாவக்கட்டு பரலோகத்துக்கு கொண்டு போகாது. அக்கியும் கடல் தான். ஒரு காலம் உங்களை அறியவில்லை அக்கிரமம் செய்காரே என்னை விட்டு அகன்று போங்கன்னு ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லிடுவார். தேவனிடத்தில் பட்சபாதம் கிடையாது. நம்ம பாஸ்டர், நம்ம ஊழியக்காரே அப்படின்னு நினைக்கவே மாட்டார். நீதி நேர்மை கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் சந்தோஷத்தில் பிரவேசம் சொல்லுவார் தவிர, அக்கிரமம் அநியாயம் செய்கிறவனை நியாயந்திருப்பு நாளில் வைக்கிறதே இல்லை. இன்றைக்கி உள்ள ஊழியர்கள் மனம் திரும்பி ஆகணும், மன்னிப்பு கேட்கணும். இவன் விடுதலையாவோட இருந்தால் தான் விடுதலையின் செய்தியை நீ சொல்லணும். இவன் மனம் திரும்பி இருந்தால் தான் மனம் திரும்புதலை சொல்லணும். இவன் உண்மையாக இருந்தால் தான் உண்மையை பேசணும். இவன் 1000 துமுறு பண்ணிவிட்டு 1000 சப்போர்ட் பண்ணிவிட்டு ஒருத்தன் சொல்கிறான் ஒரு பிஷப்பு, அவன் எல்லாம் ஒரு மூஞ்சி முகர பிஷப்பு, அதெல்லாம் விபச்சாரம் பண்ணுறதுலாம் சகசந்தான் அப்படின்னு சொல்கிறான். தனிப்பட்ட வாழ்க்கை தான் விபச்சாரம் பண்ணுறது, இன்னொருத்தன் பொம்பளையை கூட்டிகிட்டு போகிறது. எது ஒரு போதகருக்கு ஒரு பிஷப் சப்போர்ட் பண்ணுறான், அதெல்லாம் குற்றமாக நினைக்காதீங்க. அவன் தனி உரிமைன்னு சொல்கிறான். ஐயா ஒரு பிஷப்பு இந்த மாதிரி நாதாரிகளை வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியும்? ஆரம்பத்தில் நான் வஞ்சிருக்கேன் அவனை, ஏசுதாஸ் அவர் பேர், இந்த மாதிரி குரங்கு தாடு மாதிரி வச்சுருப்பார். இந்த மாதிரி பிஷப்புகள் எத்தனை. இன்னொருத்தன் சாமுவேல்னு ஒரு பிஷப், அவன் மூஞ்சி முகரையே சரியில்லை. இந்த மாதிரி ஏகப்பட்ட கள்ள ஊழியர்கள், கள்ள சிலுவையை போட்டுக்கிட்டு நான் தான் ஐயா நான் தான் சொல்லி இன்றைக்கி அநேக விபச்சார வேசித்தனத்துக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு, ஒரு புருஷனை இழந்த ஒரு அம்மாவுக்கு ஒருத்தன் ஃபோன் பண்ணுறான். ஏம்மா அவர் தான் உன்னை வேணாம்னு சொல்கிறார்ல, டைவர்ஸ் கொடுத்துரு, உனக்கு எவ்வளோ லட்சம்னாலும் வாங்கி தர்றேன். அந்த புருஷனை இழந்த ஒரு 5 வயசு பிள்ளையை வச்சுக்கிட்டு ஒரு அம்மா கதறிக்கிட்டு இருக்கு. என் புருஷனை நான் ஏற்றுக்கிறேன், டைவர்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டேன், அவர் என்ன இருந்தாலும் மனம் திரும்பி வரட்டும், நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுது. ஒருத்தன் சொல்கிறான், அவன் தான் உன்னை வேணான்னு சொல்கிறான்லம்மா, டைவர்ஸ் கொடுத்துருமா, எவ்வளோ லட்சங்கனாலும் வாங்கி தர்றேன். சொல்கிறவன் யார் தெரியுமா? பெரிய தலைவர் பாஸ்டரா, தோப்பா முடி வச்சுருக்கான், தோப்பா முடி. அவன் எப்படி இருப்பான்? ஒரு பிரிஞ்ச குடும்பத்தை தேவன் நினைச்சதை மனுஷன் பிரிக்கக்கூடாது. குடும்ப சண்டை வந்தால் சகசந்தான். குடும்பம் அதுக்காக இன்னொருத்தன் பொம்பளை எடுத்து ஒருத்தன் சுற்றிக்கிட்டு இருந்தால் ஒரு மனைவி பேசாமல் இருக்குமா? சண்டை போடாமல் இருக்குமா? குடும்ப பிரச்சனை வரத்தானே செய்யும். அதை புத்தி சொல்லி நீ செய்கிறது தவறா, இன்னொருத்தன் மனைவி வச்சிருக்கிறது நல்லது இல்லைன்னு சொல்லி ஏரோது ராஜாவுக்கு யோவான் சாணியன் சொன்ன மாதிரி இவன் புத்தி சொல்லி சேர்த்து வைக்கிறத தவிர புரோக்கர் வேலை பார்க்குறான். ஐயா ஓட்டு முடியை வச்சுக்கிட்டு பெரிய தலைவரான், பாஸ்டரான், பெங்களூரில் பெரிய ஆளாக. ஏன் சொல்கிறேன்லாம் விழிப்புணர்வு சொல்கிறேன். எல்லாரையும் நம்பிடாதீங்க. எல்லா பாஸ்டர்களும் அயோக்கிய நாய்களாக தான் இன்றைக்கி இருக்காங்க. 99% 1 2 மின்னாம்பூச்சி மாதிரி அங்கங்கே
அறுதலாக இருக்குது. இயேசுவை கண்கண்ட கடவுள், இயேசுவை பாருங்கள். அவர் தான் அவரால் நியமிக்கப்பட்ட ஆதி அப்போஸ்தலர்கள் நிருபங்கள் எழுதியிருக்காங்க. இதிலையே போய் பரலோகத்துக்கு போயிடுவோம், அவ்வளோதான். இதை கரெக்டாக சொல்லி கொடுக்குற கரெக்டாக ஒரு ஊழியக்காரர் இருந்தால் ஏதோ இயேசுவுக்கு அடுத்து அவனை வச்சுக்கிடுவோம். அவனும் சரியில்லாட்டினா போடா நாயின்னு போக வேண்டியதான். அல்லேலூயா. என்னிடத்தில் நீ என்னை பின்பற்றி வா. பாஸ்டரை பின்பற்றாத, பிஷப்பை பின்பற்றாத, போப்பை பின்பற்றாத, ரெவரண்டை பின்பற்றாத, இயேசுவை பின்பற்று. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் அவன் என்னை பின்பற்ற கடவான். அல்லேலூயா. உண்மையுள்ள ஊழியர்கள் இயேசுவை பின்பற்றுங்க. கடைசியில் சொல்லி முடிக்கிறேன். 8வதாக மத்தேயு 28:18-20 வரை படிங்க. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலையும் பூமியிலையும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்க, சகல ஜாதிகளையும் சீசராக்குங்க, பிதா குமாரே பரிசுத்தாவி நாமத்தினாலே அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. இதோ உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஆமேன். அல்லேலூயா. ஆமேன் அண்ணா இயேசுவின் பெயர். உன்னுடனே இருக்கிறார். இப்படி சொல்லிட்டு எல்லாரும் கண்களும் காண பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தாருன்னு இருக்கு. இந்த வசனம் சொல்லி முடிக்கிறேன். மார்க்கு 16 மார்க்கு 16:19-20 பாருங்க. இவ்விதமாய் அவர்களுடனே நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். அல்லேலூயா. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் இந்த இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணார்கள். கர்த்தர் அவர்களோடு கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். அல்லேலூயா. எல்லாரும் கண்களும் காண பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அது வரைக்கும் இந்த பூமியில் தான் இருந்தார் 40 நாள். இந்த 40 நாள் நடந்த நிகழ்வு தான் இதெல்லாம். இன்னும் விரிவாக பேசலாம், நேரத்தை கருதி 8 பாயிண்டோடு முடிச்சிருக்கேன். 1 பாயிண்ட் சந்தேகப்பட்டார்கள், 2வது இயேசுவை அந்நீராக கண்டார்கள், 3வது இயேசுவை ஆவி என்று நினைச்சாங்க, 4வது தோட்டக்காரர் என்று நினைச்சாங்க, 5வதாக இயேசுவுக்கே சாப்பாட்டுக்கே ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, 6வதாக இயேசு சொல்கிறாரு, எல்லாத்தையும் கேட்டுட்டு சொல்கிறாரு அவங்கக்கிட்டேயே, என் மேலே அன்பாக இருக்கிறாயான்னு கேட்குறாரு, 7வதாக நீ என்னை பின்பற்றிவான்னு சொல்கிறாரு, 8வதாக உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் உங்களுடனே நான் கூடையே இருக்கேன்னு சொல்கிறேன். அல்லேலூயா. ஏய்யா கூட இருக்கேன்னு சொன்னவர் ஏன் பிதாவின் வலது பார்சத்தில் போய் உட்காருங்க அப்படின்னு கேட்டால் உங்களுக்காக பரிந்து பேசதான். நீங்கள் ஒரு தவறு பண்ணால், அவிசுவாசப்பட்டா, விழுந்து போனால், தேவனே இவர்களை தூக்கி விடுங்கப்பா, என் முகத்தை பாருங்கப்பா, உங்களுடைய சித்தத்தை செய்ய எவ்வளோ பாடுபட்டேன், பூமியில் எவ்வளோ ரத்தம் சிந்தினேன், எவ்வளோ பாடுபட்டேன்ப்பா, என் முகத்தை பாருங்கப்பா, என் பிள்ளைங்க பாருங்க. நிச்சயமாக நமக்காக இறங்காவிட்டாலும் இயேசுவுக்காக தேவன் இறங்குவார், நமக்கு உதவி செய்வார், நம்மை காப்பாற்றுறார். அதனால தான் உயிரோடு இருக்கோம். நம்முடைய சுய நீதியோ நேர்மையோ விசுவாசியோ பெரிய கெட்டிக்காரங்களோ பரிசுத்தவான்களோ அல்ல. அவர் ஜெபத்தினாலே அவருடைய அன்பினாலே நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கோம். அந்த இயேசு சொல்கிறாரு, கடைசி வரைக்கும் நான் உங்ககிட்ட உன் கூடையே இருப்பேன்னு சொல்கிறார். புருஷன் சொல்ல முடியுமா? உன் மனைவி சொல்ல முடியுமா அந்த வார்த்தையை? அப்பா அம்மா சொல்ல முடியுமா? யார் சொல்ல முடியும்? இயேசு ஒருவர் தான் சொல்ல முடியும். உன்னுடனே கூட இருக்கு.
அல்லேலூயா. யோசேப்பு மேலே பழி வந்தது. ஜெயிலில் கிடந்தான். அம்மா இல்லை, அப்பா இல்லை, சகோதரர்கள் இல்லை, கூட இருந்தவன் மறந்துட்டான். எல்லாரும் கைவிட்டாலும் யோசேப்போட கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா. உன்னுடனே கர்த்தர் இருப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், பாதுகாப்பார். கர்த்தர் தாமே உயிர்த்தெழுந்த 40 நாள், உயிர்த்தெழுந்த இயேசு 40 நாள் பூமியில் என்ற வார்த்தையை நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. திரும்ப யூடியூப் மூலமாக திரும்ப கேளுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.